வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு மிகவும் மனக்கவலையோட தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போது ஐநாவினுடைய மனித உரிமைகள் மனித உரிமைகள் அமர்வுகள் வந்து ஜெனீவாவில் இன்றைக்கு நான் வீடியோ போடுகிற நாள் 12ஆம் தேதி நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கனடாவில இருந்து நான் இவ்வளவு காலம் சில விடயங்கள் உங்களுக்கு உண்மையா சொல்லவும் இல்லை, சில விடயங்களை பொய்யா சொல்லவும் இல்லை, சில விதங்கள் மறைச்சிருந்து நான் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும். ஆனால் ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி ஒன்றுக்குள்ள மாட்டுப்பட்டுட்டேன் என்பதை உங்களுக்கு சொல்ல வேணும். சோ ஆனால் நாங்க வெல்லுவோம் அதுலையும். ஆனா மாட்டுப்பட்டுட்டோம் என்று நினைக்கதான் சரியான கவலையா இருக்கு. அந்த விடயத்தை நான் உங்களுக்கு நேரடியா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரியும், இந்த ஐநா அமர்வுல யுனைடெட் நேஷன்ஸ் யூஎன்னுக்கு நானும் கௌசல்யாவும் கலந்து கொள்வதற்காக எனக்கும் கௌசல்யாவுக்கும் வந்து அந்த யுனைடெட் நேஷன்ஸ் இன்விடேஷன்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், நான் அதை உங்களுக்கு ஒருத்தரும் காட்டையில நான் அதை இதாத்தான் வச்சிருக்கோம்னு நினைச்சேன். அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, சீக்ரெட்டா வச்சிருக்கோம்னு நினைச்சேன். இந்த என்னுடைய விசா வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். இது எங்களுடைய கௌசல்யா நரேந்திரனுக்கு எங்க அண்ணா ஒரு ஆள் பேர் சொல்லல, கனடாவில இருந்து கஷ்டப்பட்டு கௌசல்யா நரேந்திரனுக்கு யூஎன்ல இருந்து வந்த பாஸ். சரி, அந்த நேரம் இதனுடைய விளைவுகள் பாரதூரமா இருந்தா நானும் இந்த குதிரைகள் மாதிரி சைக்கிள்கள் மாதிரி உங்களை ஏமாற்றுகிறேன்னு நினைச்சு நீங்க நினைக்க கூடாது. சோ அதற்காக தான் உங்களை கிட்ட எடுத்து காட்டுறேன். யூஎன்ல இருந்து வந்த கௌசல்யாவுடைய பாஸ் இது. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து என்னுடைய பாஸ். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு 7ஆம் தேதி இந்த பாஸ் வந்துட்டு, கௌசல்யாவுக்கு 10ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த பாஸ் வந்துட்டு. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் நேர யூஎன்ல இருந்து இன்விடேஷன் லெட்டர் வந்துட்டு எனக்கு. இது டேட் பண்ணப்பட்டிருக்கிறது வந்து 11ஆம் தேதி. 11ஆம் தேதி அல்ல, இது டேட் இல்லை, பாஸ்போர்ட் டீடைல் லேட் இல்ல. இது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி 5ஆம் தேதி அல்லது அதுக்கு ஒரு 1ஆம் தேதி அப்படி இந்த கடிதம் வந்துச்சு. அதே நேரம் பாத்தீங்கன்னா கௌசல்யாவுடைய கடிதம் சற்று லேட் ஆகி அதுவும் இப்ப எங்களுக்கு வந்துருக்குது. இது வந்து நீங்க நேராவே பார்க்கலாம். கௌசல்யாவுக்கு யூஎன்ல இருந்து எங்கள் 2 பேரையும் இந்த மெயின் இவெண்ட் மற்ற இவெண்ட் நேரடியாக இந்த வீடியோவை நான் ஓப்பனாவே சொல்லுவோம் என்று முடிவெடுத்துட்டேன். என்றால் எங்களையும் தாண்டி அரசாங்கங்கள் படுமோசமான வேலை செய்து கொண்டிருக்கு. சோ இது வந்து என்னென்றால் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணினான்னு சொல்லி காசு ஸ்பான்சர் பண்ண அவருடைய பேர் சொல்லல. ஆனால் ஒரு தம்பி ஒரு ஆள் எங்களுக்கு உதவி செய்கிறார், ஒரு அண்ணா ஒரு ஆளும் உதவி செய்கிறார். சோ அவர்கள் இந்த 2 பேர் தான் இதுக்கு உதவி செய்யறார்கள். பண உதவிக்கு பிளைட் புக் பண்றதுக்கு மட்டும் நான் நினைக்கிறேன் பெருமளவான தொகை. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அது தவிர போய் அங்க 20, 30 நாள் 15 நாள் நிக்கிறதுக்காக உரிய செலவுகள். சோ 2 பேர் தான் இது வரைக்கும் உதவி. நான் யாருடையுமே வெளிப்படையா கேட்கல எனக்கு உதவி செய்யும் கொண்டு. ஏனென்றால் அது இவர்களுக்கு தெரிஞ்சிடும், அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடும் நாங்கள் 2 பேரும் ஐநாவுக்கு போறோம் என்ற விடயம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடும் என்றதால வெளிப்படையாக தெரிஞ்சிடும் என்ற அடிப்படையில நாங்கள் இதை பற்றி சொல்லல. ஆனால் உண்மையா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த செஷன் வந்து 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி இருக்குது. அதுல 137 செஷன் ஆஃப் த ஒர்க்கிங் குரூப் ஆன் என்ஃபோர்ஸ்ட் ஆர் இன்வாலன்ட்ரி டிஸ்அப்பியரன்ஸ் ஃப்ரம் 15 இருந்து 24 வரைக்கும் நடக்குது. 15ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அந்த சைட் சப் இவெண்ட் அதற்குரிய இன்விடேஷன் வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு 22nd இருந்து 2nd வரைக்கும் 29 செஷன் ஆஃப் த கமிட்டி ஆஃப் என்ஃபோர்ஸ்ட் டிஸ்அப்பியரன்ஸ். அந்த 2க்குமே எனக்கு இவர்கள் வந்து 2 பேர் எனக்கு கௌசல்யாக்கும் அந்த அனுமதி எடுத்து தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 12ஆம் தேதி. இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு நான் உடனே போய் சொல்றேன். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அரசாங்கத்தின் கூத்துகளுக்காகத்தான் நான் இதுல சொல்லல. ஆனால் இந்த விசா அப்ளை பண்ணினாங்க. இதுல பார்த்திருப்பீங்க நீங்க. இதுல விஎஃப்எஸ் இதுல இன்றைக்கு டேட் வந்திருக்கு. இந்தியா டேட்ல 8:45 வந்திருக்குது. இன்றைக்கு தான் இந்த விசா வந்து ப்ரொசஸ் பண்ணுகிறார்கள் வந்திருக்கா. அது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. சோ என்ன கவலை என்றால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இன்றைக்கும் கிடைக்காட்டி 15ஆம் தேதி திங்கட்கிழமை 15ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணது. சோ 15ஆம் தேதிக்கு எனக்கு கிடைக்குமோ தெரியல. இன்னும் விசா வரையில. மிகவும் கவலையான விடயம். நான் நினைக்கிறேன் இந்த விடயம் வழியால அரசாங்கத்துக்கு போய் அவர்களால தான் இந்த ஹிண்ட்ரன்ஸ் இடையூறுகள் என்ன உங்களுக்கு தெரியும். வெளிப்படையா நானும் கௌசல்யா வருகின்ற சந்தர்ப்பத்துல
அதாவது வந்து யூஎனுக்கு வருகின்ற சந்தர்ப்பத்துல என்னுடைய இனத்துக்கு நான் பாராளுமன்றத்திலேயே போய் தேசிய தலைவரை கடவுள் என்று சிங்களத்துல இல்லைன்னு சொன்னாங்க. என்ன சிங்களத்துல சொல்லுவாப்போம் சிங்களத்துல சொல்லி தமிழாக்கவும் போட்டுக்கிறாங்க. நீங்க பேருங்கோ வாட்ஸ்அப் குரூப்புகள்ல இந்த டிக்டாக்ல இருக்கிறாங்களுக்கு அந்த வீடியோ போட்டு பார்க்கலாம். திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு சிங்களம் விளங்காலும் என்னுடைய லங்காசிரியில ஒர்க் பண்ற தம்பி ஒரு அதை தமிழாக்கம் செய்து போட்டிருக்கேன். மாபெரும் சந்தோஷம், மனமார்ந்த நன்றிகள். அவருடைய பேர் ஞாபகம் வரையில அந்த லங்காசிரி ஊடாது அவர் தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கார். மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த 15ஆம் தேதி நாங்கள் போக வேண்டிய டேட் இன்றைக்கு 12ஆம் தேதி 13-14 க்ளோசஸ் விஎஃப்எஸ், அதாவது வந்து அங்க வரத்துக்குரிய விசா தரது சுவிட்சர்லாந்து எம்பசியில. பின்னரா நான் கால் பண்ணினேன், 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அது பிறகு எம்பசி விஎஃப்எஸ் கால் பண்ணி சொல்லுறார்கள் எம்பசியில ப்ரொசஸ்ல இருக்கு. என்னுடைய வந்து டிப்ளமேட் பாஸ்போர்ட், அவளோட கௌசல்யா அவனுடைய நார்மல் ஆர்டினரி பாஸ்போர்ட் 2 பேரும் ஒண்டா போறதான் பயந்திருக்கிறான். சோ திட்டமிட்ட ரீதியில நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு சூது எங்களை சுத்தி நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அது சொல்ல தெரியல, நேரடியா தெரியாம யாரையுமே குற்றம் சாட்ட இல்லாது. எதற்காக எங்களுடைய விசா இப்ப அப்ளை பண்ணி இத்தனை நாட்களாக, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 8-10 நாட்களாக விசா எதற்காக இப்படி இழுபடுகிறேன் எனக்கு உண்மையாவே சொல்ல தெரியல. விசா மறுக்கப்பட போகிறதா அல்லது பிந்தி தர போறார்களா? இந்த 15ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி நடக்கிற செஷன்ஸ் முடியத்தான் இந்த விசாவை தர போறார்களா? ஒன்றுமே எங்களுக்கு விளங்கல. வெயிட் பண்றோம் மிகவும் மனக்கவலையோட. மற்றது எங்களுடைய சர்வதேசத்துல வாழுகின்ற முக்கியமாக செங்கன் கண்ட்ரீஸ்ல, அதாவது செங்கன் கண்ட்ரின்னு சொல்றது வந்து யூரோப்பினுடைய செங்கன் கண்ட்ரியில வாழுகின்ற பிரான்ஸ், நோர்வே, ஸ்வீடன், இப்பதான் நான் பாடமாகி இருக்கேன், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து வாழுகின்ற எங்களுடைய தமிழ் அன்பு உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பெரும்பாலும் 15ஆம் தேதி இவர்கள் எங்களுக்கு தராட்டிலும் 16, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி வந்தா கூட நாங்கள் 17, 18ஆவது சுவிட்சர்லாந்துல வந்து நிற்போம். இன்னும் நிக்கிறது கூடிய அக்காமடேஷனை பற்றி திங்க் பண்ணல, எங்க நிக்கிறது இல்லை. பட் இண்டிவிஜுவலா எத்தனையோ பேர் என்னோட கேட்டுட்டுனா டாக்டர் வாங்கோ வந்து எங்களோட நில்லும் கொண்டு. ஆனால் அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆகவே நாங்கள் கௌசல்யாவும் நானும் இது ஒரு ஒபிஷியல் விசிட் என்றபடியா ஒரு சின்ன ஏஆர்பிஎன்பி ஒன்ல வெவ்வேறு இடங்கள்ல புக் பண்ணி, இதுக்கு நீங்க எழுதுவீங்கள் தானே, ஆகவே நாங்கள் அதைகளையும் கவனமா உன்னிப்பா இருக்கிறோம் இந்த விடயங்கள்ல. ஸோ வெவ்வேறு இடங்கள்ல புக் பண்ணி இந்த 4 நினைக்கிறேன். இதை நித்திர விடுறதுக்கு ஒரு இடம் இருந்தா காணும். பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் புக் பண்ணி தாராண்டு எல்லாம் ஒரு அண்ணா ஒரு ஆள் ஜெர்மனில இருந்து கழிக்கிறவர், மன்னாரை சேர்ந்தவர். அப்புறம் சொன்னாங்க, இல்ல டாக்டர் நீங்க வாரீங்க, எங்களுக்காண்டி வாரீங்க, நீங்க வந்து இப்படி சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் நிக்க கூடாது, நீங்கள் ஹோட்டல்ல புக் பண்ணி நில்லுங்க, அது ஏதாவது காசு அரெஸ்ட் பண்ணி தரலாம் அப்படி இப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், இல்லையா அப்படி வேண்டாம்னு சொல்லி, அதோட கனடாவில இருந்து என்னுடைய தம்பி ஒரு ஆள் காய்க்கிறவர், சொந்தம் தான் கிட்டத்தட்ட. அப்ப தம்பி சொன்னதான், நான் உங்களுக்கு அக்கோமடேஷன் தேவைன்னு சொன்னா புக் பண்ணி தரேன்னு சொல்லி, நான் யார்கிட்டையுமே பணம் கேட்கறதுக்காகவோ பணம் சேர்க்கறதுக்காண்டியோ இந்த வீடியோ போடையில. ஏன்னா இந்த சுவிஸ்ல தான் முக்கியமாக இந்த துவாரகா இருக்கின்ற ஒரு குரூப் உண்டு, துவாரகா இல்லை என்ற ஒரு குரூப் உண்டு, பிரபாரம் இருக்கிறார் ஒரு குரூப் உண்டு, பொட்டமான் இருக்கிறார் குரூப் உண்டு. இப்படி உங்களுக்கு இல்ல எங்களுக்கு சரியான கவலை. நாங்கள் நாட்டுல புலத்தில இருந்து நீங்கள் ஆரம்பிச்ச அதே போராட்டத்தை இங்க சரியா கொண்டு போகாத அரசியலால நீங்கள் ஏமாற்றப்பட்ட பிறகு நீங்கள் எப்படியோ கடைசி நேரங்கள்ல வெளிநாட்டுல போய் இப்ப ஏதோ உங்களுடைய மனம் இங்க இருக்கத்தக்கனையா உடம்பு அங்க வாழுது, அவ்வளவுதான் உண்மை. கால மத்தியான பின்னரம் இலங்கை என்ன நடக்கின்றதா நீங்க பார்த்து கொண்டிருக்க, நீங்கள் சுவிட்சர்லாந்து அரசியல பார்த்து கொண்டிருக்க போறதுக்குரிய சாத்தியக்கூறு இல்லை, எனக்கு அது நன்றாக தெரியும். ஆனால் உங்களுடைய மனம் இங்கதான் இருக்குது. இன்றைக்கா ஒரு நாளைக்கு இலங்கைக்கு வேற இல்லாதா, ஒரு எங்களுடைய நாடு டெவலப் ஆகி அப்படி வடிவா இருக்காதா யாழ்ப்பாணம் மற்றும் உங்களுடைய நீங்கள் எல்லாம் எங்களுடைய சமூகத்தை வந்து ஒரு காலத்துல தலைவர் நிமித்துவர் என்பதற்காக தலைவரோட போய் நின்று போராடினார்கள். இப்ப சில பேர் பேசினோம், நீ தலைவரோட ரெண்டா கடைசியா குப்பி அடிச்சு தானே செத்துருக்கணும் என் வெளிநாடு போனேன். அது யார் என்று சொன்னா, தலைவரோட நிக்காம அடிபாட்டுக்கும் போகாம 5% கொடுக்காத அண்ணன் தம்பியை இழக்காதவர்கள் தான் அப்படி கதைக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில அவர்கள் உயிர் பிழைத்து வெளிநாட்டு போயிருக்கிறார்கள் என்ற பொறுத்தவரையில நான் அதுல 1-2 பேரோட எனக்கு மிக மோசமான மன என்ன சொல்ற மனத்தால நான் அவர்களுடைய கருத்துக்களை நான் வந்து ஏற்றுக்கொள்றேன். 1-2 பேரோட ஏன்னு சொன்னா எனக்கு அது பிடிக்கிறேன். அவர் அப்ப அங்கே அவர்கள் செய்யற வேலைகளை யோசிச்சு செய்யணும். இங்க இருக்கிற புலம்பெயர் புலத்துல வாழ்கிற மக்கள், புலத்துல இருந்து பேர்ந்த மக்கள் செயற்பாடுகளால பாதிக்கப்படக்கூடாது. இப்ப நான் அங்க வந்து நாளைக்கு ஒரு புலிக்கொடியை தூக்கி கொண்டு ரோட்டால நடந்தா திருப்பி இங்க வரும்போது என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, அது வேற பிரச்சனை. பட் என்னோட நிக்கிற சகல பேரையும் அரெஸ்ட் பண்ணுவதற்குரிய சாத்தியக்கூறுகள் வந்து 100%. அதை வடிவா விளையக்கொள்ளும். என்னோட டிரைவரா நின்றது, பக்கத்துல நின்று கதைச்ச எல்லாமே பிடிஏல அடியது நடிச்சு போடுவாங்க. உங்களுக்கு நன்றா விளையக்கொள்ளும்.
சோ இப்ப பாருங்க, சர்வதேச ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதுல வோக்கட்டேக்கர் கதைச்சிருக்கிறார், அது பிறகு விஜிதயர் கதைச்சிருக்கிறார். இப்ப பார்த்தா 2 பேரும் சேர்ந்து கொண்டு உலக பொறுமைகளை ஓகே என்ற மாதிரி விஜிதயர் நியூஸ் போட்டிருக்கார். சோ இதனுடைய உண்மைத்தன்மைகள் வந்து மக்களுக்கு தெரியல. எப்படி பாராளுமன்றத்துல நாங்கள் போன பிறகு பாராளுமன்றம் எப்படி நடக்குது என்று சொல்லி உங்களுக்கு உண்மைத்தன்மைகள் தெரியுதோ, அது மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அதே போலவே உங்களுக்கும் அங்க நடக்கின்ற உண்மைத்தன்மைகள் தெரிய வரும். 15ஆம் தேதி போக முடியாலும் அட்லீஸ்ட் ஒரு 18ஆம் தேதியாவது போகக்கூடிய மாதிரி நாங்கள் மேக்சிமம் ட்ரை பண்றதுக்கு நானும் கௌசல்யான் ட்ரை பண்றேன். எனக்கு உங்களில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்க ஆசை. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். மிகுந்த மெனக்கவலையோட 15ஆம் தேதி அந்த செஷனுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கு. முன்னைக்கு இன்னொரு முக புத்தகத்துல எங்களோட சைக்கிளை பாத்தீங்கன்னா, சைக்கிள் வந்து ஆஸ்திரேலியாவில போய் நிக்குது. நீங்க பாத்திருப்பீங்க, சைக்கிள் இப்ப ஆஸ்திரேலியாவில போய் நிக்குது. ஆனா அங்க ஐக்கிய நாடுகள் சபையின் அமர்வுகள் நடந்து கொண்டிருக்குது. இப்ப சைக்கிளுடைய ஆதரவாளர்கள் செம்புகள் எல்லாம் சொல்லிங்கன்னா சைக்கிள் வந்து அங்க ஐநாவில் நிக்குது. மன்னிக்க வேணும். அதுதான் இவர்கள் செய்யற மாபெரும் துரோகம். இங்கே இருக்கேக்கில்ல ஜனாதிபதிக்கு எதிராக ஜனாதிபதி மேல வீட்டுக்கு அனுப்ப பண்ண பிரேரணையில இவர்கள் இது பண்ணவும் இல்லை. இப்ப நின்று அதுக்கு பிரேரணைக்கு அவர்கள் வாக்களித்து போட்டு போயிருக்கலாம். ஆஸ்திரேலியாவில கல்யாண வீட்டுல சைக்கிள் நிக்குது. கல்யாண வீட்டுக்கு பிள்ளைய போனது பிள்ளையாண்டு கேட்டா இல்ல, தண்ணி அடிக்கிறார் வயன் அடிக்கிறார்ன்றதா பிள்ளையா இல்ல. ஏமாத்த வேண்டாம், உங்களுடைய சமூகத்தை ஏமாத்த வேண்டாம். தயவு செய்து நல்லா உழைச்சிட்டீங்க, பிள்ளை எல்லாரையும் வெளிநாட்டுல கொண்டே விட்டுட்டீங்க. உங்களுடைய பரம்பரை இங்கேயே இல்லை. உங்களுக்கு கொழும்புல வீடுகள் வளவுகள் சொத்துகள். நீங்கள் போய் யாழ்ப்பாணத்துல இருக்கிற அந்த கஷ்டப்பட்ட சனத்தின் வலிய விளங்கி கொள்ளையிலாண்டும் தயவு செய்து அதை செய்யறதுக்குரிய உங்கண்ட கட்சியிலேயே, வேற கட்சியிலே எங்கண்ட கட்சியில யோசிக்கிறீங்க. உங்கண்ட கட்சியிலேயே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை விடுங்க. இப்ப சுகாச பாருங்க, சுகாசன்னா தொடர்பாக எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இவர் இந்த கோமாளித்தனம் பண்ணுகின்ற விடயங்கள் வந்து எனக்கு பிடிக்கிறீல. அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதானே. அவருக்கு ஆங்கிலம் தெரியாது என்று சொல்லக்கூடாது. அவருடைய ஆங்கில புலமை வந்து சற்று காணாது. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அதாவது அவருடைய மனசுல இருக்கிறது அவர் கதைக்கிறார், அவர் நினைக்கிறார். அப்படி நினைச்சுதான் ஓட் எடுக்கலாம் இல்லை. அப்படி நான் நாமல் ராஜபக்சவோட கதைச்சினால நான் உண்மையா சொல்லிக்கல குளறி நாக்களுக்கு. இப்போது நான் அவருடைய தந்தையார வெளியேற்ற வேணும் என்று அனுப்பி இருக்கிறதுக்குரிய ஓட்டை நான் மட்டும்தான் வச்சிருக்கேன். அவை அர்ச்சுனா என்பது யாருன்றது காலம் தெரியும். ஆனா இன்றைக்கு டிவி சானல், நீங்கள் நாமல் ராஜபக்சனுடைய 2வது பாராளுமன்ற உறுப்பினரும் SLPP-னுடைய முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சானக என்னோட வந்து கதைச்சு. அப்ப டிவி சானகக்கு நான் சொன்ன தெளிவா, சானக எங்கட ஃப்ரெண்ட்ஷிப், நாங்கள் இதுல பக்கத்துல இருந்து கதைக்கிறோம், நான் நாமளோட கதைக்கிறேன் என்றதுகள் வந்து ஒரு தனிப்பட்ட விடயம் மச்சான். ஆனா ஒரு சமூகம் அண்டைக்குள்ள நீ உன்னுடைய சமூகத்துக்காக நின்றுதான் ஆகும், ஒரு பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய அவன் சானக சொன்னபடியா, டாக்டர் உங்களை மாதிரி ஒரு ஆள் வடக்குல இவ்வளவு காலம் இருந்திருந்தா நேரையே சொல்றீங்க டாக்டர் எங்கள்கிட்ட ரைட், நான் பிரபாகரன் எங்களுடைய தெய்வம் தான் நேரையே சொல்றீங்க. உங்களை மாதிரி ஒருத்தன் இருந்திருந்தா வடக்கு மாநிலத்துல அந்த பிரச்சனை 80ஆம் ஆண்டுகள்லயே நடக்காம இருந்திருக்கு. தலைவர் ஆயுதங்களை ஏந்தி போராடி 90-91 போடிக்கல. ஒரு உண்மையா தலைவருக்கு விசுவாசமா இருக்கிற சிங்கள மக்கள் நம்பக்கூடிய ஒரு அரசியல்வாதி உருவாகி இருந்தால் அந்த காலங்கள்ல இந்த யுத்தம் இந்த அளவுக்கு போயிருக்காது. நான் ஒரு நாள் தலைவருடைய பேச்சை எங்கட பாராளுமன்றத்துல நீங்க கேட்கலாம், காலம் வரும் அப்ப கேட்போம். தலைவருடைய எண்ணங்கள், நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, சிங்கள தேசியத்தை நாங்கள் மதிக்கிறோம், சிங்கள மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை மதிக்கிறோம், அவர்களுடைய வாழக்கூடிய இதுல மதிக்கிறோம், எங்களை சமமாக வாழ விடுங்கள் என்று கேட்ட அந்த விஷயத்தை இங்க பாராளுமன்றத்துல தலைவருடைய எண்ணக்கருக்களாக சொல்லிட்டு சிங்களத்திலையும் சொல்லி இருந்தா 2002, 2004ஆம் ஆண்டு இந்த மாதிரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து இப்ப வடக்குல இருக்கிற என்னுடைய புகழை விட தெற்குல இருக்கிற புகழ் கூடு. நீங்க அதுல இருக்கிற கொமெண்ட் எடுத்து பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு தெரியும் 2,25,000 சனம் இருக்கிறது. சாரி மன்னிக்க வேணும், 225 லட்சம் சனம் இருக்கிறது. அடிச்சு போட போறாங்க அதுல. நான் இனி வெட்டி போடையில போடும். 2,25,00,000 சனம் இருக்கிறது. அதுல 20 பேர் வந்து கொமெண்ட் பண்ணலாம், மற்றுனா பொட்டி அப்படி இப்படிலாம் கொமெண்ட் பண்ணலாம். நாங்கள் பார்க்க வேண்டியது பொதுவாக 800 மக்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் என்ன மதிக்கிறார்கள். நான் என்னுடைய மக்களுக்காக இறந்தவர்களை மண்ணிலே வித்தாய் போனவர்களை நான் எப்பவுமே அவர்களுக்காக நிற்கிறேன் என்றது அவர்கள் ஏற்றுக்கொண்டார். டிவி சானக இன்றைக்கு சொன்ன விஷயம், டாக்டர் நீங்க செஞ்சது உங்களுடைய மக்களுடைய மனசுல இருக்கிற விடயத்துக்காக வாக்கு போட்டது. தட்ஸ் பியூர்லி கரெக்ட். எங்களுடைய பொஸ்ஸா கூட உங்களை நல்லா தான் நினைத்தார். எங்களுடைய மற்ற தமிழ் அரசியல்வாதிகளை ஒரு பச்சோந்தியல் என்றுதான் மஹிந்த ராஜபக்சவும் ரணிலும் மைந்தவும்
அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா சந்திரிகாவும் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் பச்சோந்தியில் தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் தமிழ் சனம் இதை எதிர்பார்க்கும், இவங்க இன்றைக்கு ஓட்டிங்க போயில இவங்க சும்மா எங்களுக்கும் பாலாட்டுவதற்காக தான் நீங்க ஓட்டிங்க வரையில அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வடிவா சொல்றேன் உங்களுக்கு, இப்படியான நேரத்துல அவங்கள் என்னத்தான் கூட உண்மையாவே விரும்புறாங்க. நான் நாளைக்கும் எங்களுடைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்டா நான் நேர சொல்லுவேன், ஐயா வணக்கம், உங்களை நேர கண்டதுல சந்தோஷம். ஆனால் என்னுடைய தந்தை இறந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு அது வெளிச்சா சந்தோஷம், வலிச்சா சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு அதை விளங்கினா அந்த வலிகளை புரிந்து கொண்டிருந்தா சந்தோஷம். மனசுல பெரிய கவலை. இப்படி இவ்வளவுதான் கதைப்பேன். நான் இப்ப ஒரு நாளைக்கு நான் மஹிந்த ராஜபக்சோட இருந்து கதைக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வந்தா தயவு செய்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. நான் என்னதை கதைப்பேன், என்னுடைய இனம் கொத்து கொத்தா அழிபட்டது. நீங்கள் உங்களுடைய இனம் உங்களுடைய நாடு என்று போராடினீங்கள். ஆனால் அதுல எங்களுடைய மக்கள் கொத்து கொத்தா அழிபட்டது. இந்த நேரத்துல நான் உங்களோட கதை கேட்கிறோம். என் மனசுல உண்மையாவே 1000 மடங்கு ஒரு குல வெறி இருக்கிறது. ஆனால் காலம் கடந்து போயிட்டு என்ன செய்யறது? நீங்க செய்த பிள்ளைகளை உங்களை கடவுள் தான் தண்டிக்க வேணும். எங்களுடைய வழிகளை எங்களுக்கு கடவுள் தான் அதுக்குரிய பதில சொல்லுவோம் என்று சொல்லி நன்றி என்று சொல்லி அவரோட கதைப்பேன். சரிதானே? நான் கண்டால் கதைப்பேன். போனால் சான்ஸ் கிடைச்சா கதைப்பேன். பள்ளி சொல்லி சரிதான். அதை விளங்கிக் கொள்ளுங்க. நான் போய் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அவர்களோட டபுள் கேம் அடிக்கிறேன். ஆனால் நான் சொல்லுவேன், நான் என்னுடைய மனசுல மக்களுடைய மனசுல இருக்கிறதுல கதைக்கிறேன். அதை நீங்க விளங்கிக் கொள்றீங்களோ இல்லையோன்றது உங்களை பொறுத்தது என்று கதைப்பேன். அவர்கள் என்ன உண்மையான தமிழனாக ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையான தமிழனாக அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் இந்த பச்சோந்திகள் போல ஏற்றுக்கொள்ள போகிறார். நாளைக்கு தச்சமயம் அவர்களுடைய ஆட்சி வந்து குமாரசா நாயக வந்து எங்களை ஏற்றுக்கொண்டிருந்தா எங்களையும் அவர்கள் பிரியோசனம் இல்லை என்று தானே ஜோதிச்சு தானே என்ன இப்ப எதிர்கட்சி பக்கம் அனுப்பி போட்டு இப்ப திரையில கை வச்சு கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய வேல்யூவை அவர்கள் அந்த நேரம் ஏட் பண்ணி இருந்தா இப்ப அவர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களா கதைச்சு இவன் அவர்களால் செய்ய முடியாத விடயங்களை வடக்கு மாநிலத்துல நானே நின்று செய்து கொடுத்துட்டேன். அமைச்சர் சந்திரசேகர்கிட்ட நான் சொன்னேன், அண்ணன் லிப்ட்ல அண்ணன் சொல்ற கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கேளுங்க அண்ணன், வயசுல சின்னவன் அப்படி இப்படிலாம் யோசிக்காம கேளுங்க, நான் செய்து தாரேன். யாருக்குமே சொல்ல வேண்டாம் நான் செய்துதான். நீங்கள் செய்த மாதிரி எந்த டிசிசி மீட்டிங்ல நீங்க ஷேர் பண்ணிக்கல, சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் எல்லாம் கேட்டு பாருங்க. நோ, அவர்களுக்கு வந்து இளங்குமரனையும் ரஜீவனையும் பாதுகாக்க வேணும். சோ அவர்களை பெருசாக்க வேணும். எங்களுக்கு கீழே ரெக்கார்ட் பண்ணல. சனம் அதை விளங்கிக் கொள்ளும். சனத்துக்கு தெரியும் who is the real person to speak on behalf of the Tamil people. So யார் உண்மையாவே தமிழ் மக்களுக்கு அதை கொண்டு பண்றது சனத்துக்கு விளங்கும். சோ அது மிகப்பெரிய மாபெரும் கவலையோடு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன்டா. அவர்கள் அந்த நேரம் விட்ட பிள்ளையை இன்றைக்கும் விட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்தடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலையும் அடுத்த மாகாண சபை தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் எங்களுடைய தமிழ் மக்கள் அவர்கள் நல்ல ஒரு வரலாறு படிப்பிப்பேன். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா கிரவுண்டை கட்டி கொடுக்குறாங்க. சரி, நான் விடயத்துக்கு வரேன். சோ இப்படி இருந்து நான் உண்மையாகவே தமிழர்களுக்காக கதை கோன் பண்ணி நினைச்சு ஒருத்தருக்குமே சொல்லாம எதேச்சியா வந்த கனடாவில இருந்து வந்த அழைப்பொன்ல அந்த அண்ணாவோட தொடர்பு கொண்டு எனக்கு அந்த பாஸ் எடுத்து தந்தும் அதை இப்ப போன்ல இருக்கிறது அந்த பாஸ். சரியான கவலை என்னன்னா அந்த எம்பசி இப்பவுமே எங்களுக்கு தெரியல. அது நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் எம்பசிஇந்த இன்டெலிஜென்ஸால கொடுக்கப்பட்ட ஏதாவது ஒரு தடை உத்தரவா அல்லது எதுக்காக இழுத்தடிக்கிறார். இப்ப எல்லாருக்குமே பாருங்கள், இதுலதான் உங்களுக்கு உண்மையான அரசியல் விளங்கும். கஜேந்திரமார் பொன்னம்பலம் ஆஸ்திரேலியா போப்பாரு, அடுத்த நாள் இதே ஆஸ்திரேலியன் எம்பசி கொடுக்கும். என்னடா இங்க சிஐடி கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க, அடுத்த நாள் ஆஸ்திரேலியா எம்பசி இந்த விசா ஆஸ்திரேலியா வாங்கும். கஜேந்திரமார் பொன்னம்பலம் வந்து இங்க போறாரு என்றால் எங்க போறாரு என்றால் லண்டனுக்கு போறாரு என்றால் குத்து ஆரைட் போங்க. ஐநாக்கு போற சுவிட்சர்லாந்து எம்பசி குத்து. ஆனா சரியான கவலை என்னண்டா மக்களுக்காக போராட வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாரோடையும் போராட வேண்டி கிடக்கு. அதான் என்ன கவலையா இருக்கு. எனக்கு சுவிட்சர்லாந்துக்கு வரணும். எத்தனையோ பேர் எனக்கு தேர்தல் நேரங்கள்ல காசு அனுப்பி நீங்கள் உங்களுடைய கண்டாக்ட்ல சேவ் பண்ண விட்டுருக்கிறேன். அந்த நேரம் உங்களோட திருப்பி எடுத்து கதைக்கல உங்களுடைய எனக்கு என்ன நான் நிக்கிற நாட்கள்ல 7 மண்டா ஒரு நாள் வந்து என்ன சந்திங்கோ. உங்களுடைய காசு எதிர்பார்த்த இல்ல, உங்களுடைய ஒன்றையுமே எதிர்பார்க்கல. நான் சந்திச்சு ஒரு படம் எடுத்து அட்லீஸ்ட் ஒன்றா ஒரு இடத்துல இருந்து கதைச்சு ஒரு நாங்கள் உங்களோட கதைக்கிறத ஒரு வீடியோவா எடுத்து எங்களோட சனத்துக்கு போட்டு அங்க போய் என்னுடைய சனத்துக்காக உண்மையாக கதைச்சு ஒரு அரசியலை திருப்பி நிமித்திட்டு இந்த அரசியல போகணும்னு ஆசைப்படுறேன். சோ சுவிட்சர்லாண்டுக்கு நான் வருவேன். வந்தா செங்கன் விசா போட்டிருக்கேன். சோ மற்ற நாடுகளுக்கும் போகலாம். பிரான்ஸுக்கு நான் வருவேன் கட்டாயம். ஜெர்மனிக்கு நான் வருவேன் கட்டாயம். ஜெர்மனி கட்டாயம் வருவேன். அதை விட நோர்வேக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கிறேன். ஸ்வீடனுக்கு வருவேன். இந்த 5 நாடுகளுக்கும் வருவேன். அதுக்கு யூகே போறதா இல்லையான்றதை அங்க போயிருந்தான் தீர்மானிக்கணும் இந்த விசா அப்ளை பண்ணி. சோ யூகே வரலாமா இல்லையா எனக்கு தெரியாது. யூகே இன்னொரு பயணம் வருவேன். அது என்னுடைய முதல் பயணங்கள். இது என்னுடைய அரசியல் கட்சிகளுக்கு பணம் சேர்க்கணும்,
மீட்டிங்கள் நடத்தணும் எல்லாம் ஆசை இருக்குது. ஆனால் என்ன கவலை என்றால் யாரை நம்பி அந்த வேலையை செய்யவில்லை என்று தெரியாது. இப்ப பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் ஜோந்தன் அண்ணா இருக்கிறார், என்னுடைய வினோபா இருக்கிறார், அதை விட என்னுடைய அண்ணா இருக்கிறார் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர்களை நம்பி பிரான்ஸ்ல ஒரு மீட்டிங் வந்து நான் ஏற்படுத்துறேன். அதில் நீங்க வந்து எங்களுக்கு காசு நாங்க அள்ளி கொட்ட வேணும் வண்டியிலே வந்திருந்து கதைச்சிட்டு போனா சந்தோஷம். உங்களை கேட்கிற 1000 கேள்விகள் இருந்தா என்கிட்ட நேரடியா கேட்கலாம். என்ன அந்த கொடிகளை கொண்டு வந்து என்னப்பா இங்க சிறப்பிடிக்கிற வேலையில திட்டமிட்டு செய்யாதுங்க. சண்டை பிடிக்கிறனாலும் அந்த சண்டை பிடிக்கலாம். அங்க போலீசார் வர பண்ற அளவுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டாம். புண்ணியம் கிடைக்கும். உங்களுடைய அன்போட கேட்டுக்கொள்றேன். நாங்க இருக்கிற மற்ற என்னுடைய தமிழ் தேசத்து உறவுகள் என்ன பாதுகாக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த வரைக்கும் பாதுகாப்பு கேட்டவில்லை. ஆக மிஞ்சி போய் போனா இதுல ஒரு துவக்கொண்ட கேண்டி வச்சிருப்பேன். அவ்வளவு சொல்றேன்டா சூடு, நானும் சொல்றேன், நீ சொல்றேன், மண்டே போடும், ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு சிங்களவனை கூட்டி கொண்டு எனக்கு பாதுகாப்ப தமிழ் மக்கள் எனக்கு அடிப்பாருன்னு பாதுகாக்கிற அரசியல இந்த வரைக்கும் நான் செய்யவும் மாட்டேன். செய்ய போறதுக்குள்ள சரியான கவலை. சோ பிரான்ஸுக்கு வேற முதலாவதா நம்ம பிளான் பண்ணிக்கலாம். சுவிட்சர்லாந்துக்கு வந்து அந்த மீட்டிங்கை கலந்து கொண்டு பிரான்ஸ் 6 ஹவர்ஸ்ன்றாங்க. சோ பிரான்ஸுக்கு வருவேன். பிரான்ஸ்ல ஒரு ஹோல் புக் பண்ணுவோம். பெரும்பாலும் அங்க மீட் பண்ணுவோம். என்ன பார்க்க வேணும், என்னோட கதைக்கோணும், என்னோட 1000 கேள்விகள் நேர கேட்கணும், ஒரு 5 ஹவர்ஸ் ஒரு டிஸ்கஷன் நடத்தணும்னா ப்ளீஸ் கம் தியா, வீல் மீட். பிரான்ஸுக்கு வருவோம். நான் கௌசல்யா. ஜெர்மனிக்கு என்னுடைய மன்னார்ல இருந்து ஒரு உட்ட நண்பர் அண்ணா அவர் உறவுகளுக்கு மேல அவர் சொல்லிருக்காரு, அந்த ஷொப்ல இடம் இருக்கு, 30-35 பேர் கதைக்கலாம். அவர் தான் இந்த பெரிய உதவி செய்யறவர். எலெக்ஷன் நேரங்கள்ல இருந்து இந்த வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளுமே போன் பண்ணி கேட்கிறாள். அப்ப கவனம், அப்போ உங்க டாக்டர் அங்க இருங்க இங்க இருங்க. இப்ப நேற்று எல்லாம் எனக்கு பேர் சொல்லையில சுவிட்சர்லாந்துல இருந்து இன்னொரு அண்ணா ஒரு ஆள் மெசேஜ் பண்ணிக்கார், அழுது கவலைப்பட்டு, அப்ப கவனம் உன்னை முழக்க நாங்க தயாரா இல்ல, கவனம் என்று சொல்லி இந்த உறவுகள் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆசை, எல்லாரோடையும் கதைக்கணும் ஆசை, எல்லாரோடையும் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடணும் ஆசை. அப்பதான் உங்களுக்கு தெரியும் உண்மையான அரசியல் செய்யக்குள்ள மக்கள் காதலிக்கல அது இவ்வளவு வலிக்கும். அது அதிகமாக காதலிக்கப்படுறது இவ்வளவு வலிக்கும் அப்பதான் தெரியும். சோ பிரான்ஸுக்கு வாரம், ஜெர்மனிக்கு வாரம். அதுக்கு அந்த 2 ஷூவை லண்டனுக்கு வருவதாக இருந்தால் ஒரு 2 நாள் பயணம். ஆனா அதுக்குரிய விசா அப்ளை பண்ணி எடுக்கும். அது எங்களுக்கு தெரியல. நான் கூட்டத்தில் ஒரு 20 நாள் நிப்பேன் சுவிட்சர்லாந்துல. அதே நேரம் திருப்பி பாத்தீங்கன்னு சொன்னா நோர்வே, ஸ்வீடன் இந்த நாடு பார்க்க ஆசை. நோர்வே, ஸ்வீடன்ல யாராவது பொறுப்பெடுத்து அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னா, இப்ப இதுல கனவே நாங்க சொல்லணும்னா, நீ வந்தா உண்ட பேரை வச்சுக்கொண்டு என்ட்ரன்ஸ் ஃபீ என்று $100, $200, $100 வேண்டுவாங்க. அது பிறகு தாங்கள் இந்த துவாரா இருக்கு, அந்த இருக்கு, இந்த அந்த டீம்கள் கவனமாயிருக்கு சொல்றாங்க. அதாவது பிரான்ஸ்ல நம்பிக்கையான ஆள் இருக்கு, ஜெர்மன்ல நம்பிக்கையான இருக்கு, லண்டன்ல சொந்த அண்ணா இருக்கிறார். சோ அவர்கிட்ட ஏதாவது கேட்டு பார்க்கலாம். அண்ணா 7 மண்டால் அரேஞ்ச் பண்ணு வந்து 2 கதைக்கிறதுக்கு. மற்ற ஸ்வீடன், நோர்வே ஏதாவது நாடுகளுக்கு நான் வர வேணுமாக இருந்தா என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9477 556 99 24 அடிவோம். நான் இந்த செஷன் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும் உங்களை பார்க்கணும், கதைக்கணும், சந்திக்கணும் ஆசைப்படுறேன். இரவு 1 மணி 2 மணி என்றாலும் உங்களோட சதைக்கணும். திருப்பி நானும் உங்களை பார்க்க சான்ஸ் கிடைக்கும் போது தெரியாது, நாங்கள் உயிரோடு இருக்கும் போது தெரியாது, அரசியல் என்ன நடக்கும் போது தெரியாது. ஸோ இந்த பயணம் அரசியல் கட்சிக்கு பணம் சேர்க்கிற பயணம் இல்லை. ஆனால் அப்ப அதுக்கான ஒரு தனி பயணம் நான் மேற்கொள்வேன். இது எங்களுடைய ஐநாவிலே எங்களுடைய மனித உரிமைகள் வந்து நிலைநாட்டப்படுகிறது. தமிழர்களாக நாங்கள் என்ன சிந்திக்கிறோம் என்பதை இன்னொரு வேண்டுகோள் என்னண்டா, இப்ப எனக்கு அண்மையில ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்திருந்தவர் நோர்வேல இருந்து. அவர் வந்து அங்கே நோர்வேல இருக்கிற ஹெல்த் இது அதாவது வந்து சுகாதாரத்தின் IT டிரெக்டரா இருக்குன்னு சொல்லி சொன்னவர். பேரை சொல்ல நான் விரும்பல, அவர் எங்களுடைய இளவாள அண்ணா. சோ அந்த மாதிரி நோர்வேல, ஸ்வீடன்ல யாராவது இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களால 7 மண்டா, 7 அடி பரவாயில்ல, 7 மண்டா ஒரு இடம் கொண்டு அரேஞ்ச் பண்ணி எனக்கு வாரது எப்படி போறது எப்படி என்று, இந்தியாவை தவிர ஒரு நாட்டை நான் பார்த்ததில்லை. ஸோ வாரது எப்படி போறது எப்படி என்று சொல்லி வந்து உதாரணத்துக்கு மார்னிங் வலிக்கிட்டா ஈவினிங் வாரமாட இரவு நைட் அந்த ப்ரோக்ராமை வச்சுட்டு இரவு நித்திரை கொண்டு விடிய காலம் வலிக்கிட்டு திருப்பியும் சுவிட்சர்லாந்துக்கு வரக்கூடிய வசதிகளை அந்த செங்கன் கண்ட்ரியில எந்த நாட்டுல நீங்கள் ஏற்படுத்தி தந்தாலும் அது என்னுடைய இனத்துக்கு செய்யற ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களால் முடிந்தால் மட்டும் அந்த வேலையை செய்யுங்க. பிரான்ஸ்ல வினோபாட்டையும் ஜோதரன் நாட்டையும் நான் சொல்லியிருக்கிறேன். கனடாவுக்கு போகணுமென்ற ஆசை, எல்லா நாடுகளுக்கும் போகணுமென்ற ஆசை. ஆனா நான் ஒருபோதுமே 39 வயசுல ஒரு வைத்தியராக உழைச்சி எல்லா நாடுகளுக்கும் போய் வந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நாங்க சொல்ல தேவையில்லை. ஆனா வெளிநாடுகளுக்கு போகணும், என்ஜாய் பண்ணணும், டூர் அடிக்கணும், ட்ரிப் அடிக்கணும்ன்ற ஆசை எல்லாம் இருந்தது இல்லை. இப்போ ஒரு ஆசை இருக்கு. இப்போ எல்லாரோட எங்களை தமிழாக்களோட கதைக்கணும் ஒரு ஆசை இருக்கு. எல்லாரோடைய சந்திக்கணும், கதைக்கணும், படம் எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்.
சண்டை பிடிக்கணும். நீங்கள் நான் செய்த பிள்ளைகள் எல்லாத்தையும் சுத்தி காட்டணும் ஆசை. சோ 16, 17, 18 வெளிக்கிடுவோமோ தெரியாது. விசா ரிஜெக்ட் பண்ணப்படுகிறதா தெரியாது. எங்களுடைய சிஐடி என்ன சொல்லுவது உங்களுக்கு தெரியாது. So we wait until the visa process is getting over. இதை பார்த்து போட்டு இப்ப எங்களுடைய சைக்கிள் நாளைக்கு வந்து சைக்கிளுக்கு சொல்ல தேவையில்லை. சைக்கிள் வந்து புலனாய்வு டாக்கள் தானே. சோ சைக்கிளுக்கு சகல இடத்துக்கும் விசா கிடைக்கும். அச்சுனா குடும்பல இருந்து ஜாழ்ப்பாணம் போறனாலும் கூட பயந்து தான் போகணும். சோ சைக்கிள் வந்து அங்க நிக்குமோ எனக்கு தெரியாது. சைக்கிள் நிக்கிறத பார்த்துட்டு நீங்க யோசிக்க கூடாது. சைக்கிள் வந்து நிக்குது தானே அச்சுனா வரையில இருந்து. இதுதான் நான் உங்களுக்கு ஆதாரங்களோட போன்ல காட்டி இருக்கிறேன். விசா போட்டது இந்த வந்திருக்கிற SMS கூட பார்க்கலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு போட்டு மற்ற பக்கம் டேர்ன் பண்ணியும் பார்க்கலாம். இது வந்து மிரர் இமேஜ் வரும். இந்த இதுல விசா ப்ராசஸிங் வந்திருக்குது. அவே நான் வெயிட் பண்றேன். பாப்போம் வர முடியுமோ இல்லையா என்பதை கடவுள் தீர்மானிக்கட்டும். வந்தா உங்களை எல்லாரையும் தனித்தனியா சந்திக்கணும் ஒரு ஆசையோட இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். திஸ் இஸ்